1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். பகைவரை அஞ்சச் செய்யும் வீரம், அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறம். இது முழுக்க முழுக்க கல்வெட்டை பயன்படுத்தி எழுதப்பட்ட வரலாற்று சார்ந்த கற்பனை கதை. இதில் சுவாரஸ்யம் குறையாமல் இருப்பதற்காக ஒரு சில கற்பனை கதாபாத்திரங்களும் கற்பனையான நிகழ்வுகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சோழாஸ் ஹிஸ்டரி ப்ரௌட்லி பிரசன்ட்ஸ் சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் 2. திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோவில் கல்வெட்டை மையமாக கொண்டே இக்கதை முற்றிலும் நகர்கிறது. கல்வெட்டில் உள்ள குறிப்பு: கரந்த கரவா காரிகை சுரந்த மூலியமாக பிரிந்து முழங்கியேறி நடுவனும் தலைமகர் பிரியா தையல் நிலைபெறு நிதுண்டா விளக்கு மணிமுடி வளவன் சுந்தர சோழன் மந்தரகத்தாரன் திருப்புயு முழங்கு தேவி. இதற்கு பொருள்: தலைமகர் பிரியா தையல் தலைமகன் என்று ஆதித்த கரிகாலரை குறிப்பிடுகிறார்கள். இதுவரை பிரியாத என் மகன் ஆதித்தனை பிரிந்து விட்டேன். முழங்கி ஏறி நடுவனும் குந்தவை நடு வயதிலும் இருக்கிறார். கரந்த கரவா காரிகை சுரந்த மூலமாக பிரிந்து ராஜராஜ சோழன் பால்குடி மரவா பிள்ளையாகவும் இருந்திருக்கிறார். இவர்களை விட்டுவிட்டு என் கணவன் சுந்தர சோழன் சென்ற இடத்திற்கு நானும் செல்கிறேன் என்று தன்னுடைய கணவன் இறந்த பிறகு உடன்கட்டையேறும் பொழுது வானவன் மாதேவி குறிப்பிடுகிறார். சுந்தர சோழரின் ஆட்சி காலத்தில் சில குறிப்பிடத்தக்க புதிய ஆட்சி முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அவரது ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் மற்றும் சோழ பேரரசின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர் பின்பற்றி இருக்கக்கூடிய சில புதிய ஆட்சி முறைகள். அதில் ஒன்றுதான் பரம்பரை நியமனங்களை முற்றிலும் தவிர்த்தது. வந்தியத்தேவனுக்கும் குந்தவைக்கும் இடையேயான காதல் சோழ தேசத்தில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது? இனி நடக்க இருப்பது: சுந்தர சோழர் அவரது மகன் ஆதித்த கரிகாலனிடம், மகனே ஆதித்தா, நாம் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப் போகிறோம். சிற்றரசர்களும் அமைச்சர்களும் கூடிய விரைவில் தஞ்சைக்கு வந்தடைவார்கள். தந்தையே, இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக என்று தெரிந்து கொள்ளலாமா? மகனே ஆதித்தா, இந்த சோழ தேசத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்காக, மக்களின் வளர்ச்சிக்காக, வணிகத்திற்காக, இந்நாட்டின் வளர்ச்சிக்காக. தந்தையே, அப்படி என்றால் நான் ஒன்று கூறலாமா? இதுவும் மக்களின் வளர்ச்சிக்காகத்தான். மக்களின் வளர்ச்சிக்காக நான் எதுவும் செய்வேன். இங்கே கூறு. இந்த சோழ தேசத்தை வீழ்த்துவதற்காகவும் என்னை வீழ்த்துவதற்காகவும் சதி நடந்து கொண்டிருக்கிறது. சதியா? ஆம், சதிதான். நான் பாண்டிய நாட்டிற்கு எதிராக படையெடுக்கும் முன்பு வீரபாண்டியன் பார்ப்பனர்களை வைத்து என்னை வீழ்த்துவதற்கு யாகம் நடத்தினான். ஆதித்தா, அப்படியென்றால் பார்ப்பனர்களும் சோழர்கள் வீழ வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள், அப்படித்தானே? ஆம் தந்தையே. சோழர்கள் ஆட்சி இருக்கும் வரை பார்ப்பனர்களுக்கு அனுமதியே கிடையாது. ஆனால் ஆதித்தா, நாம் தான் பாண்டியர்களை வீழ்த்திவிட்டோமே, பிறகு என்ன? தந்தையே, தங்களிடம் நேரடியாகவே கூறுகிறேன். என்னை பட்டத்து இளவரசராக அரியணையில் அமர்த்துவது சிலருக்கு பிடிக்கவில்லை. ஆதித்தா, 1000 பேர் 1000 விதமாகத்தான் பேசுவார்கள். அதனை பொருட்படுத்தாமல் நம்முடைய பணி என்ன? சோழ நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவும் நம் நாட்டை விரிவுபடுத்துவதற்காகவும் சில செயல்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும். தந்தையே, அப்படி கூறினவர்கள் நம் நாட்டிலேயே இருந்தால், நமது உறவினர்களாக இருந்தால், அல்லது நம் அரசவையில் இருந்தால்? ஆம், நம் பாட்டியான செம்பியன் மாதேவியும் தலைமை அமைச்சர் அனிருத்தரும் பேசிக் கொண்டிருப்பதை எனது படைத்தளபதிகள் கேட்டு வந்து என்னிடம் கூறினார்கள். எனக்கு பட்டத்து இளவரசராக முடிசூடப்பட்டதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்களின் மகன் உத்தம சோழனே பட்டத்து இளவரசராக அரியணையில் அமர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படியா? ஆனால் அவர்களின் விருப்பம் நியாயமானதுதான். வாரிசு அடிப்படையில் உத்தம சோழன் தான் அரியணையில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் சிறு குழந்தையாக இருந்ததால் என்னை அரியணையில் அமர்த்தினார்கள். எனக்கு பிறகு பட்டத்து இளவரசராக உத்தம சோழனை தான் அரியணையில் அமர்த்திருக்க வேண்டும். அதுதான் நியாயமும் கூட. அந்நேரத்தில் பாண்டியர்களும் ராஷ்டிரகூடர்களும் நம் நாட்டின் மீது போர் தொடுத்து பல இடங்களை கைப்பற்றினார்கள். அடுத்தடுத்து போர்க்களத்தில் ஈடுபட்ட பல மன்னர்களை நாம் இழந்தோம். நான் இழந்த இடமெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? அவர்களை சிறப்பாக வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்நேரத்தில் உத்தம சோழன் எந்த ஒரு பயிற்சியிலும் ஈடுபடவில்லை, எந்த ஒரு போர்க்களத்திலும் ஈடுபடவில்லை, எந்த ஒரு அரசவையிலும் ஈடுபடவில்லை. அப்படி இருக்கும் ஒருவன் எப்படி சோழ தேசத்தை மேலும் விரிவுபடுத்துவான் என்று சிந்தித்தேன். அந்நேரத்தில் நீ சிறு வயதிலேயே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாய். போர் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாய். பாண்டிய நாடுகளையும் பல தேசங்களையும் கைப்பற்றினாய். படைகளுக்கு நல்ல தலைவனாக நீ இருந்தாய். நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உன்னை பட்டத்து இளவரசராக முடிசூடினேன். ஆதித்தா, உனது பாட்டியான செம்பியன் மாதேவியை என்னால் ஒன்றும் செய்துவிட முடியாது.
அவர்களின் கோபம் நியாயமானதுதான். ஆனால் தலைமை அமைச்சர் அனிருத்தரை என்னால் எதுவும் செய்ய முடியும். நமது ஆட்சியில் பல திருத்தங்களை செய்ய போகிறோம். பரம்பரை வழி வந்த அனைவரும் நீக்கிவிட்டு புதியதாக அமைச்சர்களை நியமிக்கப் போகிறோம். தந்தையே, அப்படியென்றால் அமைச்சர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்களா? அதற்கான அமைச்சர்களை நான் எப்பொழுதோ புதியதாக நியமித்து விட்டேன். ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவன் படைத்தளபதியிடம், படை வீரர்கள் அனைவரும் போருக்கு தயாராக இருக்கிறார்களா? தயாராக இருக்கிறார்கள் இளவரசே. படைத்தளபதி, ராஷ்டிரகூடர்கள் எனது பாட்டன் ராஜாதித்தனை எப்படி வீழ்த்தினார்கள் என்று நினைவிருக்கிறதா? இளவரசே, அதனை மறக்க முடியுமா? ராஷ்டிரகூடர்கள் அந்நாட்டை சுற்றியுள்ள 4 தேசங்களுடனும் கைகோர்த்து போரிட்டார்கள். இருப்பினும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஆகையால் சூழ்ச்சி முறையை கையாண்டார்கள். ராஷ்டிரகூட மன்னன் அந்த ராஜாதித்தனிடம் தப்பித்து விட்டான். ஆனால் இந்த ஆதித்தனிடம் தப்பவே முடியாது. நான் அடுத்ததாக நம் நாட்டை சுற்றியுள்ள 4 தேசங்களுடனும் போரிட்டதற்கு இதான் காரணம். ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் என்னை நேருக்கு நேர் நின்றுதான் போரிட வேண்டும். அவர்கள் கைகோர்ப்பதற்கு யாரும் இருக்கக்கூடாது. ராஷ்டிரகூடர்கள் மட்டும்தான் சதி செய்வார்களா? இதுவும் ஒரு விதமான சதிதான். ஆதித்தா, இவர்கள்தான் புதியதாக நியமிக்கப்பட இருக்கும் அமைச்சர்கள். தந்தையே, இவர்களை ஏன் நியமிக்க வேண்டும்? அப்படி கூறாதே ஆதித்தா. இவர்களின் திறமையை நான் பல நாட்களாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆலோசனை கூட்டத்தில் பார், இவர்களின் திறமை நன்றாக தெரியும். இனி நான் பார்த்துக் கொள்கிறேன். கலைகளை முற்றிலும் அறுவடை செய்துவிட்டு புதியதாக விதைகளை நடுவோம். தஞ்சை அரண்மனையில் சிற்றரசர்கள், அமைச்சர்கள், படைத்தளபதிகள் என அனைவரும் வந்துவிட்டார்கள். சுந்தர சோழரும் ஆதித்த கரிகாலரும் அவைக்கு செல்கிறார்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு இது முக்கியமான ஆலோசனை கூட்டம். முதலில் வணிகங்களை உயர்த்துவதற்கும் வருமானத்தை உயர்த்துவதற்கும் இதுவரை என்ன செய்தீர்கள், இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்று கூறுங்கள். சோழ நாட்டு மன்னருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அரசே, விவசாயத்தை அதிகப்படுத்தி உள்ளோம். அதன் மூலமாக போதுமான வருமானம் நமக்கு கிடைக்கிறது. அதிகமான கோவில்களை உருவாக்கி இருக்கிறோம். இதன் மூலமாக வருமானம் கிடைக்கிறது. அனைவருக்கும் வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பயிரிடுவதற்கு நிலம் கொடுத்திருக்கிறது. அமைச்சர்களே, போதும் போதும், இவையெல்லாம் செய்திருக்கிறீர்கள். ஆனால் மக்கள் அனைவரும் பயனடைந்தார்களா? எவ்வளவு மக்கள் பயனடைந்தார்கள்? அதற்கான விவரங்களை கூறுங்கள். அரசே, அதற்கு சில கால அவகாசம் தேவைப்படும். சரி அமைச்சர்களே, இனி நான் கூறுவதை கேளுங்கள். முதலில் நமது ஆட்சியில் பல திருத்தங்கள் கொண்டு வரப்போகிறோம். ஆட்சி மற்றும் நீதியை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்தங்களை கொண்டு வரப்போகிறோம். என்னுடைய பாட்டன் 1ஆம் பராந்தகர் குடைவோலை முறையில் தேர்தலை அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது இருந்த நீதி இப்பொழுது இல்லை. ஊழல்கள் பெருகிவிட்டது. மக்களுக்கு நம் மீது உள்ள நம்பிக்கை குறைந்துவிட்டது. பரம்பரை நியமனங்களை விட திறமையை மையமாக வைத்து இனி பதவிகளை அளிக்கப் போகிறோம். இது என்னுடைய ஆட்சியில் முதல் முறையாக நடைமுறைக்கு கொண்டு வரப்போகிறேன். இப்பொழுது இருக்கும் அமைச்சர்கள் அனைவரையும் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு எவ்விடத்திற்கு திறமையானவர்கள் நியமிக்கப்படுவார்கள். இது அமைச்சர்களுக்கு மேல் பதவியில் இருப்பவர்களுக்கும் இது பொருந்தும். அனிருத்தரே, உங்களுக்கும் இது பொருந்தும். அதற்கு அனிருத்தர், அரசே, என்னையுமா பதவியில் இருந்து நீக்குகிறீர்கள்? ஆமாம், மற்றவர்கள் அனைவரையும் நீக்கிவிட்டு தங்களை மட்டும் பதவியில் இருந்து நீக்காமல் வைத்திருந்தால் நீதி அங்கேயே இறந்து விடாது? நீதி என்றால் அனைவருக்கும் சமம்தான். அமைச்சர்களாகிய நீங்கள் தஞ்சை அரண்மனைக்கு எப்பொழுது வேண்டுமென்றாலும் வந்து செல்லலாம். உங்களின் அறிவுரைகளை புதியதாக நியமிக்கப்படும் அமைச்சர்களுக்கு தெரிவிக்கலாம். திருத்தங்கள் ஏதேனும் இருந்தால் அதனையும் தெரிவிக்கலாம். காவலாளி, சற்று சென்று வாசலில் அமர்ந்திருக்கும் புதியதாக நியமிக்கப்பட இருக்கும் அமைச்சர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அதன் பிறகு அனைவரும் வருகிறார்கள். சுந்தர சோழர் அவர்களிடம், நீங்கள் தான் இனி சோழ நாட்டின் அமைச்சர்கள். பரம்பரை நியமனங்களை தவிர்த்து திறமைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து இன்று முதல் உங்களை பதவியில் அமர்த்தப் போகிறேன். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் புதியதாகவும் மற்றவர்களுக்கு வியப்பாகவும் இருக்க வேண்டும். அமைச்சர்களே, சோழ நாட்டுக்காகவும் சோழ மக்களின் வளர்ச்சிக்காகவும் ஏதேனும் புதிய திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? அப்படி வைத்திருந்தால் அதனை கூறுங்கள். கண்டிப்பாக நடைமுறைக்கு கொண்டு வருவோம். அரசே, இந்நாட்டுக்கு முக்கியமான வருமானத்தை தேடிக் கொடுப்பது விவசாயம். அதற்கு துணையாக நிற்பது நீர்நிலைகள். அதனை அதிகப்படுத்தினாலே இந்நாடு செழிப்பாகவும் இருக்கும், மக்கள் நலமாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் வருமானமும் அதிகப்படியாகும். சுந்தர சோழர், அமைச்சரே, விவசாயத்தை அதிகப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அரசே, என்னை அமைச்சராக நியமித்ததற்கு நன்றி. என் உயிர் உள்ளவரை இந்நாட்டிற்காகவும் இம்மக்களுக்காகவும் போராடுவேன். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறியது போல், நீரின்றி அமையாத உலகு என்று திருக்குறளில் திருவள்ளுவர் கூறியது போல், ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளே பாதுகாத்து தருகின்றன. அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, அணை, ஏரி, குளம், உருணி, கண்மாய், கேணி என பல்வேறு நீர்நிலைகளை என அதிகப்படுத்த வேண்டும்.
மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன. மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இவற்றுள் முதல் இரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. மழை நீரை ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைக்க வேண்டும். எந்த இடத்தில் வயல்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்காக அமைக்க வேண்டும். ஆற்றில் இருந்து பிரியும் கால்வாய்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். ஆங்காங்கே நீர்ப்பாசன தொட்டிகளை அமைக்க வேண்டும். நீர்ப்பாசன தொட்டிகள் அனைத்தும் கால்வாயில் நீரின் வரத்து இல்லை என்றாலும் நீர் தேங்கும் வண்ணம் அதனை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினோம் என்றால் மக்களுக்கும் விவசாயத்திற்கும் நீர் பற்றாக்குறையே இருக்காது. விவசாயமும் பெருகும். அதன் மூலமாக சோழ நாட்டிற்கு வருமானமும் பல மடங்கு உயரும். அதற்கு சுந்தர சோழர், அமைச்சரே, இதையெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? சோழ தேசத்தில் உள்ள பாடசாலையில் தான் கற்றுக்கொண்டேன். என்னை போல் பல மாணவர்களை உருவாக்க வேண்டுமென்றால் பாடசாலைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள். அமைச்சரே, இதனை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவோம். அடுத்ததாக நடைமுறைக்கு கொண்டு வரும் திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா? ஆம் அரசே, வருவாயை அதிகப்படுத்துவதற்காக வரிக்கு உட்பட்ட நிலம், வரிக்கு உட்படாத நிலம் என்று 2 வகையாக பிரிக்க வேண்டும். வரிக்கு உட்பட்ட நிலங்களை 5 1 பங்கினை வரியாக செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளின் வசதிக்கேற்ப வரியினை வசூலிக்க வேண்டும். இதன் மூலமாக சோழ தேசத்திற்கு மேலும் வருமானம் கிட்டும். அமைச்சரே, இதுவும் நல்ல ஆலோசனைதான். அனிருத்தரே, இதுவரை வரிக்கு உட்பட்ட நிலங்கள் வைத்திருக்கும் அனைவரும் வரியினை சரியாக செலுத்துகிறார்களா? அதனை இதுவரை கவனித்தீர்களா? அரசே, இதனை வரி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சரிடம்தான் கேட்க வேண்டும். அனிருத்தரே, அவர்கள் மக்களை கவனிக்கிறார்கள். அமைச்சர்களை கவனிப்பதற்காகத்தானே நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் இப்பொழுதுதான் கேட்கப் போகிறீர்கள், அப்படித்தானே? அமைச்சரே, இதுவும் நல்ல ஆலோசனைதான். உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரலாம். வேறு ஏதேனும் திட்டம் இருக்கிறதா? இந்த சோழ தேசத்தில் தலைமை நீதிபதியாக இதுவரை தாங்கள் தான் இருக்கிறீர்கள். மக்களின் சிறிய சிறிய தகராறுகள், குறைகளுக்கு கூட தங்களிடம்தான் வருகிறார்கள். அதனை குறைப்பதற்காக 2 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு சிறு சிறு தகராறுகளை கிராம சபையில் தீர்வு காணப்பட வேண்டும். அவ்விடத்திலேயே அதிகாரிகளால் தண்டனை வழங்கப்பட வேண்டும். பெரிய தகராறுகள் மட்டும் தலைமை நீதிபதியான தங்களிடம் தீர்வு காண வர வேண்டும். இதன் மூலமாக மக்களின் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண முடியும். அரசே, ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை நிர்வாகத்தை அமைக்கப்பட வேண்டும். இந்த நிர்வாகத்தில் ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள குளங்கள், ஏரிகள், கால்வாய்கள், சாலைகள், கல்விக்கூடங்கள், கோவில்கள், நிலங்கள் இவை அனைத்தையும் பட்டியலிட்டு அதனை பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள விவரங்களை அரசரிடம் நிர்வாகம் தெரியப்படுத்த வேண்டும். இதில் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் தெரியப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக மக்களுக்கு நம் ஆட்சியின் மீது நம்பிக்கை வரும். அமைச்சரே, அருமையான ஆலோசனை. இதனை உடனடியாக செயல்படுத்துவோம். அமைச்சர்களே, மக்களின் வளர்ச்சிக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் வேறு ஏதேனும் திட்டங்கள் இருக்கிறதா? அரசே, சோழ மன்னர்கள் பல உருவாக்கிய கோவில்களை சீரமைக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். வருங்காலத்திற்கு இதனை முழுமையாக கொண்டு செல்ல வேண்டும். அதிகப்படியான கோவில்களை உருவாக்க வேண்டும். இதன் மூலமாக இந்நாட்டில் உள்ள பல கோவில்கள் வளர்ச்சி அடையும். கலை மற்றும் கலாச்சாரம் பெருகும். இலக்கியத்தில் வளர்ச்சி ஏற்படும். இதன் மூலமாக வரும் கலைஞர்களையும் புலவர்களையும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். சோழ வம்சத்தின் கட்டிடக்கலைகளை அனைவருக்கும் தெரியப்படுத்த முடியும். அமைச்சரே, நாம் உருவாக்கப்படும் கோவில்களும் கட்டிடக்கலைகளும் மற்றவர்களுக்கு சவால் விடும் வண்ணம் இருக்க வேண்டும். நாம் மறைந்து போனாலும் நமது புகழை என்றும் பேச வேண்டும். அதற்காகவே இத்திட்டத்தை செயல்படுத்துவோம். ஆதித்த கரிகாலன், தந்தையே, இந்த சோழ தேசத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கு முதலில் நம் படை வீரர்களை விரிவுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு போரிலும் பல வீரர்களை இழக்கின்றோம். இப்படியே சென்றால் கடைசியில் நம்மால் எந்த நாட்டையும் கைப்பற்ற முடியாது. காலாட்படைகளையும் அவர்கள் உபயோகப்படுத்தும் கவசங்களையும் மேலும் வலிமையாக உருவாக்க வேண்டும். அதனை நாமே உருவாக்க வேண்டும். ஆதித்தா, இத்திட்டம் நடைமுறையில் தான் இருக்கிறது. மேலும் வலிமையாக உருவாக்குவதற்கு தனியாக நிதியை ஒதுக்கலாம். அமைச்சர்களே, நமது ஆட்சியில் இலக்கியங்கள் மற்றும் கவிதைகளை ஆதரிக்கப் போகிறோம். கவிஞர்கள் மற்றும் அறிஞர்களை முழுமையாக ஆதரிக்க வேண்டும். இதன் மூலமாக தமிழ் இலக்கியமானது மேலும் வளர்ச்சி அடையும். கவிஞர்கள் மற்றும் அறிஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பரிசாக நிலங்கள் வழங்கப்படும். பெண் புலவர்களுக்கு 2 மடங்கு பரிசளிக்கப்படும். அவர்களின் படைப்பு தேடல்களை அதிகப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். இதன் மூலமாக பல அறிஞர்களும் கவிஞர்களும் உருவாகுவார்கள். கடல் வணிகம், பிற நாட்டு வணிகம் இதனை அதிகப்படுத்த வேண்டும். கடற்படையை மேலும் விரிவுபடுத்த வேண்டும். வேழத்தையும் படகையும் பல மடங்கு தயாரிக்க வேண்டும். அமைச்சர்களே, கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பாடசாலைகளை பல மடங்கு உயர்த்த வேண்டும். இதன் மூலமாக திறமையான அதிகாரிகள் உருவாகுவார்கள். சுந்தர சோழர் தனது அமைச்சர்களிடம் இந்நிர்வாக சீர்திருத்தங்கள் பிற்கால சோழ மன்னர்களின் சாதனைகளுக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும்.
எனது ஆட்சியில் ஊழலும் தவறான நிர்வாகமும் முற்றிலும் ஒழிக்க வேண்டும். இப்பொழுது நான் திறமையான நிர்வாகத்தை தான் உருவாக்கி இருக்கிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. இனிமேல் என் மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டார்கள். அமைச்சர்களே, நீங்கள் கூறியுள்ள அனைத்து திட்டங்களும் ஒரு மண்டலத்திற்குள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். இப்பொழுது நீங்கள் அனைவரும் செல்லலாம். அதற்கான பணியினை நீங்கள் தொடங்கலாம். தந்தையே, நீங்கள் உருவாக்கி இருக்கும் அமைச்சர்கள் அனைவரும் திறமையானவர்கள் தான் என்பது நன்றாக தெரிகிறது. இவர்கள் சோழ தேசத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்வார்கள். என் ஆசையின்படி தலைமை அமைச்சரான அனிருத்தரையும் பதவியில் இருந்து நீக்கிவிட்டீர்கள். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் அமைச்சர்கள் கூறிய பல திட்டங்களை நிறைவேற்றினாலே சோழ தேசமானது மேலும் வளர்ச்சி அடையும். மகனே ஆதித்தா, நாட்டு மக்களின் வளர்ச்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நாட்டை மேலும் விரிவுபடுத்துவதை நீ பார்த்துக்கொள். ராஷ்டிரகூட நாட்டை சோழ நாட்டிற்கு கீழ் கொண்டு வர வேண்டும். அந்நாட்டில் புலிக்கொடியை பறக்கச் செய்ய வேண்டும். தந்தையே, ஆடு புலி ஆட்டத்தில் கவனமாக காய்களை நகர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். மின்னலை பிடிக்கும் வீரனாலும் என்னுடைய அம்பினை எதிர்க்க முடியாது. மகனே ஆதித்தா, நேற்று புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் கூறியது அனைத்தையும் கேட்டாயா? இதே போல்தான் இந்நாட்டில் இன்னும் பல திறமையானவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்கள் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாமல் திறமைக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்தால் இந்நாடானது மேலும் வளர்ச்சி அடையும். தந்தையே, கண்டிப்பாக திறமையானவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுப்போம். உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். நாம் ஏன் விவசாயிகளுக்கும் வேளாண்மைக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் அளிக்கின்றோம்? காலத்திற்கு ஏற்ப வரியினை விதிக்கின்றோம். இதுதான் உன் கேள்வியா? இதற்கு ஒரு சிறிய கதை ஒன்று கூறுகிறேன், நன்றாக கேள். முற்காலத்தில் நாடோடிகளாக வேட்டையாடி திரிந்து கொண்டிருந்த மக்கள் எவ்வளவு நாட்கள் தான் உணவை தேடிக்கொண்டு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது என்று உணர்ந்தார்கள். அதன் பிறகு ஓரிடத்தில் உறைவிடத்தை உருவாக்கி உணவை சேகரித்து கொண்டு வந்து அவ்விடத்திலே அமர்ந்து உண்டார்கள். உன்று விட்டு போடும் எச்சங்கள், கனிகள், விதைகள் சிறு நாட்கள் கழித்து பார்த்தால் அது செடியாக மாறத் தொடங்கியது. அதன் பிறகு இப்படித்தான் உணவுப் பொருட்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இதன் மூலமாகத்தான் விவசாயம் என்பது வந்தது. இதன் மூலமாக உணவை சேகரிக்க தொடங்கினார்கள். இல்லங்கள் பல உருவாகின. பண்டங்கள் மாற்றும் முறையை அறிமுகப்படுத்தினார்கள். அதாவது, நம் இல்லத்தில் ஒரு பொருள் இல்லை என்றால் நம்மிடம் இருக்கும் பொருளை அவர்களிடம் கொடுத்து இல்லாத பொருளை வாங்குவது. அதுதான் காலப்போக்கில் வணிகம் என்று மாறப்பட்டது. அது தனது தேவையை பூர்த்தி செய்ததும் சேகரித்த உணவை வணிகம் செய்ய தொடங்கினார்கள். இருப்பவர்களிடம் இருந்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் வணிகம். மனிதன் வாழ்வதற்கு முக்கிய தேவைகள் நீரும் உணவும். அதில் நீரானது கடவுளாகிய இயற்கை நமக்கு கொடுக்கிறது. உணவானதை விவசாயிகள் தான் நமக்கு கொடுக்கிறார்கள். அப்படி பார்த்தால் விவசாயிகளும் நமக்கு கடவுள் தான். கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கின்றோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை விவசாயிகளுக்கு நாம் அளிக்க வேண்டும். விவசாயத்தில் இருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பல இருக்கிறது. வரும் காலங்களில் பாடசாலைகளில் கற்றுக் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தந்தையே, விவசாயத்திற்கு பின்னால் இவ்வளவு உழைப்பும் இவ்வளவு வரலாறும் இருக்கிறது என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. இதனை எனக்கு உணர்த்தியதற்கு நன்றி. நான் கூறியதற்காகவே அமைச்சர்கள் அனைவரையும் பதவியில் இருந்து நீக்கினீர்களா? ஆதித்தா, முக்கியமான காரணம் அதல்ல. இந்நாட்டின் மக்களுக்கு இன்னும் குறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் என் செவிக்குணர எந்த ஒரு செய்தியும் வந்தடைவதில்லை. என்னிடம் கூறும் குறைகளை தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நான் எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் மக்களுக்கு இவை சென்று அடைகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாள் இந்நாட்டை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதுதான் நான் இவர்களை சந்தித்தேன். இவர்கள் நாட்டில் இருக்கும் குறைகளையும் அதற்கான தீர்வுகளையும் என்னிடத்தில் கூறினார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது என் நாட்டின் மக்களுக்கு இன்னும் குறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்று. நான் கொடுக்கும் சலுகைகள் அனைத்தும் மக்களிடம் சென்று அடைவதில்லை என்று அப்பொழுதுதான் தெரிந்தது. நான் அமைச்சர்கள் அனைவரையும் திருத்தி விடலாம் என்று நினைத்தாலும் அவர்கள் திருந்துவார்களா என்று தெரியவில்லை. இதற்கு எப்படி சரி செய்வது என்று நினைத்தேன். என்னிடம் குறைகளையும் அதற்கான தீர்வுகளையும் கூறியவர்களையே அமைச்சராக நியமித்தால் அவர்கள் மக்களுடன் மக்கள் கலந்தவர்கள். ஆகையால் அவர்களுக்கு இந்நாட்டில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பது நன்றாக தெரியும் என்று எண்ணினேன். ஆனால் தலைமை அமைச்சர் அனிருத்தரை பதவியில் இருந்து நீக்க வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். நீ கூறிய பிறகு முற்றிலுமாக நீக்கிவிடலாம் என்று எண்ணினேன். தந்தையே, இந்த நாட்டில் பல நடந்து இருக்கிறது. இதுவரை என் செவிப்பட எந்த ஒரு செய்தியும் வரவில்லையே. ஆதித்தா, என்னிடமே இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. உன்னிடம் எப்படி வந்திருக்கும்? சரி தந்தையே, தாங்கள் சோழ நாட்டை விரிவுபடுத்துவதற்கான நோக்கத்தில் முழுவதுமாக இறங்கிவிட்டீர்கள் போல் தெரிகிறது. அப்படியென்றால் நான் சோழ தேசத்தை விரிவுபடுத்துவதற்காக முழுவதுமாக இறங்க வேண்டும் அல்லவா? ஆதித்தா, கடல் வழி வணிகத்தை தற்போது இருப்பதை விட பல மடங்கு உயர்த்த வேண்டும். இதற்காக நாம் ஈழ நாட்டை எதிர்த்து போரிட்டு கூடிய விரைவில் கைப்பற்ற வேண்டும். ஈழமும் நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். தந்தையே, தாங்கள் கூறுவது சரிதான். இரு நாட்டையும் நம் கைக்குள் கொண்டு வர வேண்டும். தந்தையே,
ராஷ்டிரகூடருடன் போர் தொடுத்து வெற்றி பெற்ற பிறகு இலங்கையை நோக்கி போரிடப் போகிறோம். ஆனால் இது என் தலைமையில் செல்லாது. சிற்றரசர்களான சிறிய வேளார், பெரிய வேளார் மற்றும் அவர்கள் படைத்தளபதிகள் தலைமை தாங்குவார்கள். அவர்களுடன் நம் படைத்தளபதியான குலசேகரனும் புவியரசனும் செல்வார்கள். நான் தங்களிடம் கூறியபடி ராஷ்டிரகூட நாட்டை கைப்பற்றிய பிறகு வடதிசை மார்த்தண்ட நாயகனாக எதிரிகள் நம் எல்லைக்குள்ளே வராமல் தடுப்பதற்காக காஞ்சியிலேயே அடைக்கலமாகுவேன். இப்பொழுது பாண்டிய நாடு சோழர்களுக்கு கீழ் இருக்கிறது. ராஷ்டிரகூட நாடு இந்த ஆதித்த கரிகாலனுக்கு கீழ் இருக்கிறது. ஈழ தேசத்தையும் நமக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். தந்தையே, ராஷ்டிரகூடரிடம் போருக்கான தேதியினை அறிவித்து விடலாமா? ஆதித்தா, அவசரப்படாதே. படை வீரர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்கிறார்களா? எதிரியின் பலத்தையும் பலவீனத்தையும் நன்றாக அறிந்து கொண்டாயா? ஏனென்றால் ஒரு முறை ராஷ்டிரகூடரிடம் தோல்வி அடைந்ததால் தான் நாம் குறுநில மன்னராக மாறும் நிலை ஏற்பட்டது. மீண்டும் அந்நிலை ஏற்படக்கூடாது ஆதித்தா. தந்தையே, இந்த உடம்பில் உயிர் உள்ளவரை என்னால் ஒருபொழுதும் அந்நிலை ஏற்படாது. நான் மாண்டு போனாலும் வெற்றியுடன் தான் இருப்பேன். ஆதித்தா, அப்பொழுதென்றால் போருக்கு அனைவரும் தயாராக இருக்கிறார்கள், அப்படித்தானே? ஆம் தந்தையே. சரி ஆதித்தா, போருக்கான தேதியினை அறிவித்து விடு. தந்தையே, கால அவகாசம் தேவையில்லை. இன்று விட்டு நாளை அடுத்த நாள் போர் தொடங்கும். தூதுவர் மூலமாக செய்தி செல்லட்டும். நாளை விடத்திலிருந்து படை வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து செல்வார்கள். தந்தையே, இதனை பற்றி எனது படைத்தளபதியிடம் கலந்துரையாடிவிட்டு வருகிறேன். ஆதித்த கரிகாலன் தனது படைத்தளபதியிடம், படைத்தளபதிகளே, உடனடியாக சென்று படை வீரர்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு அழைத்து வாருங்கள். சிறிது நேரம் சென்ற பின் படை வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து வருகிறார்கள். அதன் பிறகு ஆதித்த கரிகாலன் படை வீரர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நிற்கிறார். அவரது கண்கள் தீயாய் எரிந்து கொண்டிருக்கின்றன. அவரது குரல் வீரத்தால் நிறைந்திருக்கிறது. வீரர்களே, நாம் இங்கு எதற்காக கூடியிருக்கிறோம் என்று தெரியுமா? நம் நாட்டின் பெருமையை காக்க நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து போருக்கான செய்தி இன்று செல்ல போகிறது. இன்று விட்டு நாளை அடுத்த நாள் ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து போர் தொடுக்கப் போகிறோம். எதிரிகளின் நாட்டிற்கே சென்று அவர்களை விரட்டி அடிக்கப் போகிறோம். அவர்களின் நாட்டை கைப்பற்றப் போகிறோம். இந்த போரில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் வெற்றி என்பது எளிதாக கிடைக்காது. அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்மை விட பலமான எதிரிகளை நாம் சந்திக்க நேரிடலாம். ஆனால் நாம் ஒற்றுமையாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். முதலில் நாம் நம் ஆயுதங்களை நன்கு பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீரனும் தனது ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதை பற்றி நான் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அதற்கான பயிற்சிகளை நம் படைத்தளபதிகள் முன்னரே கற்றுக் கொடுத்திருப்பார்கள். நம் படைத்தளபதிகள் படை வீரர்கள் அனைவருக்கும் நன்கு பயிற்சி கொடுத்த பிறகுதான் போர்க்களத்தில் ஈடுபடுத்துவார்கள். நாட்டின் மீது நமக்குள்ள அன்பும் பெருமையும் நம்மை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். படை வீரர்களே, நம் நாட்டின் பெருமையை காப்பாற்றுவீர்களா? நான் உங்கள் அனைவரையும் நம்புகிறேன். போய் நம் நாட்டின் பெருமையை உயர்த்துவீர்கள் என்று. படைத்தளபதி, தூதுவன் மூலமாக போருக்கான தேதி செல்லட்டும். நான் கூறியபடி இன்று விட்டு நாளை அடுத்த நாள் போர் என்று அறிவித்து விடுங்கள். அப்படியாகட்டும் இளவரசே. இதோ நான் சென்று தூதுவரை போருக்கான தேதியை கொண்டு செல்லும்படி அறிவித்து விட்டு வருகிறேன். புவியரசா, என் பாட்டன் ராஜாதித்தனை வீழ்த்தியவன் அவன். அவன் வழியிலேயே சென்று அவன் மீது போர் தொடுக்கலாம் என்று தான் எண்ணினேன். இளவரசே, அவன் வழியிலேயே என்றால் எப்படி? அது ஒன்றும் இல்லை புவியரசா. போருக்கான தேதியை அறிவிக்கப்படாமலே நேரடியாக போர் தொடுக்கலாம் என்று தான் எண்ணினேன். ஆனால் அப்படி போர் தொடுத்தால் அவன் வீரமானவனாகவும் இந்த ஆதித்த கரிகாலன் கோழையாகவும் ஆகிவிடுவான். அவன் முதுகில் குத்தி வீழ்த்தி இருந்தாலும் அவன் முகத்திற்கு நேராக நின்று அவனை தோற்கடிப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். இதுவரை எம் முன்னோர்கள் செய்யாத செயலை ஒருபொழுதும் நான் செய்ய மாட்டேன். இப்போரானது சோழர்களின் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடியதாக மாற்றுவேன். புவியரசா, ஆமாம், இங்கு இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே இந்த படைத்தளபதி வந்தியத்தேவன்? படை வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து நிற்கும் பொழுது அவனை காணவில்லையே. படைத்தளபதி ஆகியவன் எங்கே சென்றான்? இளவரசே, அவன் என்னவென்று தெரியவில்லை. எந்நேரமும் சண்டை பயிற்சியில் தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, தனியாக நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறான். தனியாக நின்று இயற்கையின் அழகுகளை வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். என்னவென்று தெரியவில்லை. படைத்தளபதி, எங்கே சென்று வந்தியத்தேவனை அழைத்து வாருங்கள். இதோ இளவரசே, உடனடியாக அழைத்து வருகிறேன். வந்தியத்தேவா, என்னவென்று தெரியவில்லை. இளவரசர் ஆதித்த கரிகாலர் உன்னை அழைத்து வரும்படி கூறினார். எதற்காக புவியரசா? எனக்கு தெரியவில்லை. புவியரசா, நீ ஏதேனும் கூறினாயா? உன்னை பற்றி நான் கூறுவேனா? இளவரசே, இதோ வந்தியத்தேவன். வந்தியத்தேவா, என்ன ஆயிற்று? படை வீரர்கள் படைத்தளபதிகள் என அனைவரும் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ எங்கே சென்றாய்? படைத்தளபதிகள் கூறுவதை பார்த்தால் உன் மனதில் ஏதோ தடுமாற்றம் இருப்பது போல் தெரிகிறதே. இளவரசே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என் தந்தையின் ஞாபகம் வந்துவிட்டது. உண்மையைத்தான் கூறுகிறாயா வந்தியத்தேவா? நான் ஏதோ உன்னுடைய படகு காதல் என்னும் கடலில் கவிழ்ந்து விட்டது என்று நினைத்தேன். காதலா? நகைச்சுவையாக இருக்கிறது. என் நேரத்திலும்
போர் பயிற்சியிலே இருப்பவனுக்கு ஏது காதல் ஏது காதலி? வந்தியத்தேவா, நாம் ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து போர் தொடுக்கப் போகிறோம். இளவரசே, அந்த நாளுக்காகத்தான் நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன். சோழ நாட்டிற்கு என்னுடைய முதல் போர், என்னுடைய திறமையை நிரூபிக்க முதல் போர். வந்தியத்தேவா, இன்று விட்டு நாளை மறுநாள் போர் தொடுக்கப் போகிறோம். நீ தயாராக இருக்கிறாயா? இல்லை மனதில் ஏதேனும் தடுமாற்றம் இருக்கிறதா? என் தங்கையின் உயிரை காப்பாற்றியவன் நீ. உன் உயிரை இழக்க நான் ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டேன். உன் மனதில் ஏதேனும் தடுமாற்றம் இருந்தால் என்னிடம் முன்னரே கூறிவிடு. இளவரசே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தயாராகத்தான் இருக்கிறேன். இளவரசே, இது என்னுடைய முதல் போர். முதல் போரிலேயே உயிரிழந்தால் என் வானர் குல தேசத்திற்கே அவமானம். சரி வந்தியத்தேவா, உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. படைத்தளபதிகளே, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தரைப்படை என அனைத்து வீரர்களின் மன உறுதியையும் பலப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும். அவர்களை ஊக்கப்படுத்தினாலே போதும், வெற்றி என்பது தானாக கிடைத்துவிடும். அன்று இரவு குந்தவை தனது அறையில் விளக்கின் ஒளியில் புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறார். அனைவரும் உறங்கிய பிறகு வந்தியத்தேவன் குந்தவையின் அறைக்குள்ளே வருகிறான். குந்தவையோ வந்தியத்தேவனை பார்த்து வியப்படைகிறாள். வந்தியத்தேவரே, நீங்கள் இவ்வளவு இரவில் என்ன செய்கிறீர்கள்? அது குந்தவை, உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற வேண்டும். ஏன் இச்செய்தியை பகலில் சொன்ன ஆகாதோ? காதலர்கள் சந்திப்பதற்கு காலம் நேரம் தேவையா என்ன? நான் கூறுவதை முழுமையாக கேளுங்கள். நான் சோழ தேசத்திற்கு உன்னை போலவே சோழ நாட்டின் நலனுக்காகவும் ஒரு நல்ல படைத்தளபதியாக இருப்பதற்காகவும் வந்தேன் என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்பது வேறு. என்ன கூறுகிறீர்கள்? அப்பொழுதென்றால் என் மக்களின் மீதும் என் நாட்டின் மீதும் வைத்திருக்கும் அன்பானது போலியானதா? பிறகு எதற்காக வந்தீர்கள்? பொன் மீதும் பொருள் மீதும் ஆசைப்பட்டு வந்தீர்களா? அப்படி வந்தீர்கள் என்றால் என் மீது ஏன் ஆசைப்பட்டீர்கள்? குந்தவை, நான் கூறுவதை முழுமையாக கேள். என்ன கூறப் போகிறீர்கள்? இன்னும் என்னவெல்லாம் கூறப் போகிறீர்கள்? நான் வானர் குலத்து இளவரசர் என்பது உனக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் என் தந்தை வானர் குலத்து அரசர். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுதே என் தந்தை அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறினை செய்தார். அது ராஷ்டிரகூட நாட்டுடன் இணைந்து ராஜாதித்தரை எதிர்த்து போரிட்டதுதான். அப்போரில் ராஜாதித்தரை முதுகில் குத்தி வீழ்த்தியது, அவரை கொன்றது. ஆனால் என் தந்தை, நமக்கு துணையாக ராஷ்டிரகூடர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மீறி சோழர்களால் எதுவும் செய்துவிட முடியாது என்று தவறாக எண்ணிவிட்டார். ஆனால் ஆதித்த கரிகாலர் ராஷ்டிரகூடருடன் இணைந்து போரிட்ட 4 தேசங்களையும் கைப்பற்றி அனைவரையும் சிறையில் அடைத்தார். என் தந்தையும் ஆதித்த கரிகாலரால் சிறைபிடிக்கப்பட்டார். சிறையில் இருக்கும் ஒருவரை சாதாரண மனிதனாகிய என்னால் ஒருபொழுதும் விடுவிக்க முடியாது. ஆதித்தரிடம் இதனை கூறி என் தந்தையை விடுவியுங்கள் என்று கேட்டாலும் ஆதித்தரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்னையும் உயிரோடு விட மாட்டார். நான் இதனை படைத்தளபதியாக நியமிக்கும் பொழுதே அரசரிடம் கூறிவிட்டேன். மன்னர் சுந்தர சோழர் தான் உன் திறமையாலும் உன் வீரத்தாலும் ஆதித்தனின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று கூறினார். போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும், ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து போரிட வேண்டும். என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது, போர்க்களத்தில் ஆதித்தனின் மனதில் நீங்காமல் இடம் பிடிக்க வேண்டும் என்று கூறினார். நாளை நான் போருக்கு செல்லப் போகிறேன். போர்க்களத்தில் உயிர் விடுவேனா இல்லை வெற்றி பெற்று என் தந்தையை மீட்டெடுப்பேனா என்று தெரியவில்லை. கண்டிப்பாக போரில் நான் வெற்றி பெற்று ஆதித்தரின் நம்பிக்கையை பெற வேண்டும். பின்னர் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என் தந்தையை மீட்டெடுப்பேன். வந்தியத்தேவரே, நீங்கள் கூறுவது அனைத்தும் உண்மையா? ஆனால் இதை ஏன் இப்பொழுதுதான் கூறுகிறீர்கள்? குந்தவை, நான் உன்னை ஒருபொழுதும் ஏமாற்ற விரும்பவில்லை. ஆனால் என் தந்தையை மீட்க வேண்டும் என்ற ஆசை சோழ நாட்டின் நலனுக்காக உழைத்தால் தான் நிறைவேறும் என்று என் மனம் கூறியது. அரசரிடம் கூறியது போல் என்னுடைய கடமையை இதுவரை நான் செய்ய தவறியதில்லை. வந்தியத்தேவரே, இது ஒரு கடினமான சூழ்நிலை. ஆனால் நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். ஆதித்த கரிகாலன் உன்னை நம்புவான் என்று நான் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? ஆதித்தனின் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது தந்தை, தாய் என இங்குள்ள யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதனை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக முழுமையாக வெளிப்படுத்தி விடுவான். இப்பொழுதுதான் கோபமெல்லாம் குறைந்து என் தந்தை கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். குந்தவை, நான் என் திறமையால் ஆதித்தரை நம்ப வைப்பேன். சோழ நாட்டின் நலனுக்காக நான் எப்படி உழைக்கிறேன் என்பதை அவர் புரிந்து கொள்வார். வந்தியத்தேவரே, சரி, நான் உனக்கு உதவுவேன். ஆனால் உன் தந்தையை நீ மீட்டெடுத்த பிறகு என் மக்களையும் என் நாட்டையும் என்னையும் ஏமாற்றினால் உன்னை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டேன். குந்தவை, நான் இந்நாட்டின் மீதும் என் மக்களின் மீதும் வைத்திருக்கும் அன்பு தூய்மையானது. கற்களில் பதியும் எழுத்துக்களைப் போல் ஆழமானது.
என் தந்தையை நான் மீட்டெடுத்த பிறகு இந்நாட்டையும் உன்னையும் இரு கண்களாக பார்த்துக் கொள்வேன். நான் உன்னை ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டேன். இது என்னுடைய வாக்கு. இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களை பார்த்துக் கொள்கிறார்கள். வந்தியத்தேவன் குந்தவையிடம், குந்தவை, போர்க்களத்தில் வெற்றி பெற்று உன்னை மீண்டும் பார்ப்பேனா, இல்லை போர்க்களத்தில் தோல்வியடைந்து என் உயிர் விடுவேனா என்று தெரியவில்லை. இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பா, உன்னை பார்ப்பது இதுதான் கடைசியா என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூறுகிறேன், உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு தூய்மையானது. என் காதலும் என் அண்ணன் ஆதித்தனும் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். இதனை கூறிவிட்டு வந்தியத்தேவனின் கண்களில் முத்தமிடுகிறார் குந்தவை. இரு நாட்கள் சென்றது. அன்று காலை தஞ்சை அரண்மனையின் மண்டபம் சூரிய ஒளியில் மின்னியது. ஆதித்த கரிகாலன் தனது வீரர்களால் சூழப்பட்டு போர் உக்திகளை விவாதித்துக் கொண்டிருந்தான். மன்னன் தனது படைகளை ஒன்று திரட்டி போருக்கு தயாரானான். ஆதித்த கரிகாலன் தனது தாய் தந்தையிடம் ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொண்டு தனது நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு போரிடுவதற்காக படைத்தளபதிகள், படை வீரர்கள் என அனைவரும் செல்கிறார்கள். வழியில் உள்ள கிராமங்களில் மக்கள் ஆதித்தனை வரவேற்றனர். ஒரு புறம் ராஷ்டிரகூட படைகள் தங்களது கோட்டையை வலுப்படுத்திக் கொண்டிருந்தன. 3ஆம் கிருஷ்ணர் தனது தந்திரமான தளபதிகளுடன் ஆலோசித்து எதிரிகளை திட்டமிட்டு தாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார். தென்னிந்தியாவின் வறண்ட நிலப்பரப்பில் கடும் வெயிலின் கீழ் 2 மாபெரும் படைகள் மோதிக்கொண்டன. ஒரு புறம் சோழ நாட்டின் வீரர்கள் தங்களது மன்னன் ஆதித்த கரிகாலனின் தலைமையில், மற்றொரு புறம் ராஷ்டிரகூட சாம்ராஜ்யத்தின் வீரர்கள் தங்கள் மன்னன் 3ஆம் கிருஷ்ணனின் தலைமையில் நின்றனர். இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. போரானது முழு வீச்சில் கொண்டிருந்த போது இரு மன்னர்களும் தங்களது படைகளின் நடுவே நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். 3ஆம் கிருஷ்ணன் தனது குதிரையின் மீது அமர்ந்து கர்ஜித்தான். ஆதித்த கரிகாலா, இப்பொழுது எதற்காக இந்த போர்? நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். அதற்கு ஆதித்த கரிகாலன் தனது குதிரையின் மீது அமர்ந்து, கிருஷ்ணரே, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இன்று இந்த புவி சோழர்களின் வெற்றியை கண்டு மகிழப் போகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். இது ஒரு சவாலான சிரிப்பு. 3ஆம் கிருஷ்ணர் தனது குரலை இலகச் செய்து, ஆதித்தா, இந்த போரை நிறுத்தி நாம் இருவரும் சமாதானமாக வாழலாமே. அதற்கு ஆதித்த கரிகாலன், போர் தொடங்க வேண்டுமா அல்லது முடிவு காண வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நான் தான். இது தீர்மானிக்க வேண்டிய நேரம். சமாதானம் என்பது இப்பொழுது சாத்தியமில்லை. எனது பாட்டன் ராஜாதித்தனை நேருக்கு நேர் போரிட தைரியம் இல்லாமல் முதுகில் குத்தி வீழ்த்தினீர்கள். இதன் மூலமாக நீங்கள் எங்கள் நிலத்தை கைப்பற்றினீர்கள். அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஆதித்தா, நாம் இருவரும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலாம். 2 சாம்ராஜ்யங்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். என்ன கூறுகிறாய்? 3ஆம் கிருஷ்ணரே, உங்களுக்கு புத்தி சற்று மழுங்கிவிட்டது என்று நினைக்கின்றேன். உங்களுடன் இணைந்து போரிடுவதற்கும் நாட்டை ஆளுவதற்கும் நான் கோழையும் அல்ல, குறுநில மன்னரும் அல்ல. காலன், கரிகாலன். காலன் என்றால் யமன். 3ஆம் கிருஷ்ணரே, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதே போல்தான் நான் உன்னை வெற்றி அடைவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வேன். உனக்கு நன்றாக தெரியும், உன்னிடம் கைகோர்த்த 4 தேசங்களையும் கைப்பற்றியது என் வாளால் உன் ராஜதந்திரம் அனைத்தையும் பொடியாக்கியது. உங்களுடைய சூழ்ச்சியில் சிக்கிக் கொள்வதற்கு நான் என் பாட்டன் ராஜாதித்தன் கிடையாது. என்னை வீழ்த்துவதற்கு ஒருவராலும் முடியாது. அதற்கு 3ஆம் கிருஷ்ணர், உன்னுடைய கர்வம்தான் உன்னை அழிக்கப் போகிறது ஆதித்தா. அதையும் பார்க்கத்தானே போகிறேன். உங்களின் பேச்சு எனக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் சோழ நாட்டின் மீது ஆசைப்படுகிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் நான் உள்ளவரை அது நடக்காது. கடைசியில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இருவரும் தங்கள் படைகளுக்கு திரும்பி போரை தொடர்ந்தனர். யானைகள் மோதிக்கொண்டன, குதிரைகள் ஓடின, வீரர்கள் வாள்கள் மற்றும் வேல்களால் ஒருவரை ஒருவர் கொன்றனர். போர்க்களம் இரத்தத்தால் சிவந்தது. ஆதித்த கரிகாலன் தனது வீரர்களை ஊக்கப்படுத்தி எதிரிகளை வீழ்த்தினான். கிருஷ்ணனும் தனது படைகளை தைரியமாக வழிநடத்தினான். இருவரும் தங்களது வாழ்நாளில் இது போன்ற கடுமையான போரை எதிர்கொண்டதில்லை. ஆதித்த கரிகாலனும் 3ஆம் கிருஷ்ணரும் நேருக்கு நேர் போரிட்டனர். 3ஆம் கிருஷ்ணர் ஆதித்த கரிகாலன் அசந்த நேரமாக பார்த்து தன்னுடைய வாளை ஆதித்த கரிகாலனை நோக்கி வீசினான். ஆனால் அதனை வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலரை தள்ளிவிட்டு அவர் கையில் வாங்கி கொண்டார். இதன் மூலமாக வந்தியத்தேவன் காயமும் அடைந்தான். வந்தியத்தேவா, உனக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை இளவரசே. உங்களுக்கு ஏதேனும்? எனக்கும் ஒன்றும் இல்லை வந்தியத்தேவா.
போர்க்களத்திற்கு வரும்பொழுதே தங்களுக்காகவும் சோழ நாட்டிற்காகவும் என் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராகத்தான் வந்திருக்கிறேன் வந்தியத்தேவா. ஆனால் காயம் ஏற்பட்டிருக்கிறதே, செங்குருதி வந்து கொண்டிருக்கிறது. இளவரசே, எனக்கு ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டு அங்குள்ள மண்ணை காயத்தின் மீது பூசிக்கொண்டார். மீண்டும் தொடர்ந்து போரிட்டார். இதன் மூலமாக ஆதித்த கரிகாலனின் மனதில் நீங்காமல் இடம் பிடித்தார். பல மணி நேரங்கள் போர் நடந்தது. இறுதியில் சோழ படைகள் தங்கள் எதிரிகளை தோற்கடித்தன. கிருஷ்ணன் தனது படைகளுடன் தப்பி ஓடினான். ஆதித்தன் தனது வெற்றியை கொண்டாடினான். இப்போரில் தனது பாட்டன் ராஜாதித்தனை கொன்றவர்களை தோற்கடித்து அவர்களை கொல்வதற்கு வாய்ப்பிருந்தும் அவர்களை மன்னித்து விட்டார். இந்த போரின் வெற்றியின் மூலமாக ராஷ்டிரகூட நாடு ஆதித்தனுக்கு சொந்தமானது. ஆதித்த கரிகாலனின் பல நாள் கனவு நிறைவேறியது. கடும் போராட்டத்திற்கு பிறகு சோழ படைகள் வெற்றி பெற்றன. ராஷ்டிரகூடர்கள் தங்கள் கோட்டையை விட்டு ஓடினர். ஆதித்தன் தனது படைகளுடன் சோழ நாட்டிற்கு வெற்றி கொண்டான். கோட்டையின் மேல் புலிகொடியானது படபடவென வானோக்கி ஏறியது. இப்போரில் வெற்றி பெற்ற செய்தியை தனது தந்தையிடம் கூறுவதற்காக இச்செய்தியை எடுத்துக்கொண்டு படை வீரர்கள் சிலரை அனுப்புகிறார். இப்போர் முடிந்த பிறகு வந்தியத்தேவன் தன் மனதில், இளவரசர் ஆதித்த கரிகாலரின் மனதில் இடம் பிடிப்பதற்கு தெய்வமே எனக்கு துணையாக நின்றது, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி விட்டேன். மன்னரிடம் கூறியது போல் சோழர்களுடன் இணைந்து ராஷ்டிரகூடர்களை தோற்கடித்து விட்டேன். என் தந்தையை சிறையில் இருந்து மீட்டெடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த மகிழ்ச்சியுடன் தனது காதலியான குந்தவையை மீண்டும் பார்க்க போகிறேன் என்ற மகிழ்ச்சி வந்தியத்தேவனின் கண்களை மறைத்தது. ஆதித்த கரிகாலர், படைத்தளபதிகள், படை வீரர்கள் என அனைவரும் வெற்றியை ராஷ்டிரகூட நாட்டிலே கொண்டாடினார்கள். அடுத்த நாள் தன் தாய் நாடான தஞ்சைக்கு வெற்றியுடன் திரும்ப போகிறோம் என்று உறங்கினார்கள். ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனிடம், வந்தியத்தேவா, உன் வீரத்தையும் உன் விவேகத்தையும் நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. உன்னிடம் சொல்வதற்கு என்ன? வந்தியத்தேவா, என் தந்தை உன்னை படைத்தளபதியாக நியமித்தார். அப்பொழுது எனக்கு துளியும் விருப்பமில்லை. இருப்பினும் உன்னை படைத்தளபதியாக நியமித்தார். அதற்கு ஒரு முறை அல்ல, இருமுறை பலனும் கிடைத்தது. இளவரசி, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படி என்ன பலன் கிடைத்தது? என் உயிரை விட மேலாக நேசிக்கும் என் தங்கையின் உயிரை நீ காப்பாற்றினாய். இளவரசே, அவ்விடத்தில் யாராக இருந்தாலும் இளைய பேராட்டி குந்தவி தேவியின் உயிரை காப்பாற்றியிருப்பார்கள். ஆமாம், காப்பாற்றியிருப்பார்கள். ஆனால் நீ செய்த செயலுக்கு ஈடாகுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உன் உயிரை கொடுத்து என் தங்கையின் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய். உடனே வந்தியத்தேவன் தன் மனதில், நான் உயிராக நினைக்கிறவள், என் வாழ்க்கை துணையாக வரப்போகிறவளுக்காக நான் இந்த தியாகம் கூட செய்யவில்லை என்றால் காதலிப்பதற்கு தகுதி இல்லாதவன் ஆகிவிடுவேன் என்று நினைத்து கொண்டு, இளவரசே, இது என்னுடைய கடமை. அது மட்டுமில்லை வந்தியத்தேவா, என்னுடைய உயிரையும் நீ காப்பாற்றியிருக்கிறாய். ஒருவேளை இப்போரிலே என் உயிர் பிரிந்திருந்தால் ராஷ்டிரகூடர்கள் மீண்டும் சோழ தேசத்தை கைப்பற்றியிருப்பார்கள். என் தந்தையின் ஆசை என்னால் நிறைவேறாமல் போயிருக்கும். நான் என் தந்தையிடம், நான் இறந்தாலும் வெற்றியுடன் தான் இருப்பேன் என்று கூறினேன். என்னுடைய வாக்கு நிறைவேறாமல் போயிருக்கும். மீண்டும் சிற்றரசர்களாக ஆகியிருப்போம். இளவரசே, என் உயிர் உள்ள வரை உங்களுக்கு ஒருபொழுதும் அந்நிலை ஏற்படாது. இதுவும் என்னுடைய கடமைதான். இல்லை வந்தியத்தேவா, நீ கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் பின்னே பல ஆயிரம் படை வீரர்களும் அவர்களுக்கு படைத்தளபதிகளும் இருந்தால் போதாது. படைத்தளபதிகளில் உன்னை போல் ஒருவனாவது இருக்க வேண்டும். வந்தியத்தேவா, உன்னிடம் கூறுவதற்கு என்ன? நேற்றுதான் என் தந்தையிடம் இதை பற்றி கூறினேன். அவரும் ஒப்புக்கொண்டார். உடனே வந்தியத்தேவன் தன் மனதில் ஏதேனும் மகிழ்ச்சியாக செய்தியாக இருக்குமோ என்று நினைக்கிறார். இனி நீ என்னுடன் தான் இருக்கப் போகிறாய். இன்னும் சில நாட்களில் ஈழ தேசத்தை நோக்கி நாம் படையெடுக்கப் போகிறோம். ஆனால் அது என் தலைமையில் செல்லப் போவதில்லை. நீயும் அதற்கு படைத்தளபதியாக இருக்கப் போவதில்லை. நீ என்னுடன் தான் இருக்கப் போகிறாய். காஞ்சியில் தான் இருக்கப் போகிறாய். இளவரசே, இது எப்பொழுது? கூடிய விரைவில் வந்தியத்தேவா. இளவரசே, நாளை தஞ்சை நோக்கி செல்ல வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு நன்றாக உறங்குங்கள். வந்தியத்தேவன் தன் மனதில், இளவரசர் கூறுவதை பார்த்தால் என்னை அவருடனே வைத்துக் கொள்வார் போல் தெரிகிறதே. ஒருவேளை குந்தவையை நான் பார்க்காமல் இருந்திருந்தால் என் தந்தையை காப்பாற்றுவதற்காக ஆதித்தரின் பேச்சுக்கே நான் கட்டுப்பட்டு இருந்திருப்பேன். அவருடனே இருந்திருப்பேன். இளவரசி குந்தவையின் மனதில் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்பது தெளிவாக தெரிகிறது. இனி குந்தவையை பார்க்காமலும் இருக்க முடியாது. இப்பொழுது என்ன செய்வது? என்ன நடக்கப் போகிறதோ நடக்கட்டும். நடப்பதை நம்மால் மாற்றவா முடியும்? ஆதித்த கரிகாலர் போர்க்களத்தில் வெற்றி பெற்ற செய்தியை மன்னரும் ஆதித்த கரிகாலரின் தந்தையுமான சுந்தர சோழரிடம் தெரிவிக்கிறார்கள் படைவீரர்கள். இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக அனைத்தையும் தயார்படுத்தும்படி கூறுகிறார் சுந்தர சோழர். தஞ்சை கோட்டை அரண்மனை வாசல் என அனைத்தும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அடுத்த நாள் காலை போர்க்களத்தில் வெற்றி பெற்ற ஆதித்த கரிகாலர்
படைத்தளபதிகள், படைவீரர்கள் என அனைவரும் தன் தாய் நாட்டை நோக்கி வருகிறார்கள். கோவில்கள் அனைத்தும் விளக்கொளி வீசி மின்னியது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது. இசை கலைஞர்கள், நடன கலைஞர்கள் என அனைவரும் ஒன்று கூடி வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக தயார் நிலையில் இருந்தார்கள். மக்கள் தங்கள் வீடுகளின் முன் வண்ண கோலங்கள் போட்டு மன்னரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் வண்ண வண்ண உடைகளில் அணிவகுத்து மன்னனுக்கு பூமாலை சுடுவதற்கு தயாராக இருந்தார்கள். வெற்றியின் காரணமாக வணிகம் மேம்படும் என்ற நம்பிக்கையில் வணிகர்கள் பண்டங்கள் மற்றும் பொருட்களை தாராளமாக வழங்கினார்கள். ஆதித்த கரிகாலரின் புகழை பாடுவதற்காக புலவர்கள், சிற்பிகள், ஓவியர்கள் என அனைவரும் வருகை புரிந்தார்கள். அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்நேரமும் வந்தது. மக்கள் அனைவரும் இளவரசரை மலர்கள் தூவி வரவேற்றார்கள். குழந்தைகள் அனைவரும் தன் கைகளில் வைத்திருந்த ஆத்தி மாலையை ஆதித்த கரிகாலருக்கு சூடினார்கள். மேல தாளங்கள் முழங்க ஆதித்த கரிகாலர் அரண்மனைக்குள் நுழைந்தார். நேரடியாக தன் தந்தையிடம் சென்று கால்களில் விழுந்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். என் மகனே, உன் வீரம் என்னை மிகவும் பெருமைப்படுத்துகிறது. போர்க்களத்தில் உன்னை எதிர்க்க இனி யாரும் இல்லை. நாட்டின் பெருமையை உயர்த்துவதில் நீ எப்பொழுதும் முனைப்புடன் இருக்கிறாய். உன்னை போன்ற மகன் இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உன் தலைமை பண்புகள் என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகின்றன. என் ஆசி உன்னை எப்பொழுதும் துணை செய்யும். நீ சிறந்த மன்னனாக விளங்குவாய். சோழ நாட்டின் பெருமையை உலகெங்கும் பரப்புவாய். ஆதித்த கரிகாலா, அதிகாலையில் இருந்து புலவர்கள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள், உன் புகழை பாடுவதற்காக. அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள். புலவரே, எங்கே கூறுங்கள் பார்க்கலாம். தமிழகமே எழில் கொண்டது. கரிகாலன் வந்ததால். வீரபாண்டியன் தலை கொண்ட கரிகாலன் வாழ்க. சோழ நாட்டின் பெருமைக்கு வித்திட்ட கரிகாலன் வெல்க. தமிழன் என்ற பெருமைக்கு எடுத்துக்காட்டு கரிகாலன். உன் குலம் ஓங்குக. ஆதித்த கரிகாலா, வரை புரையும் மழைக்களிற்றின் மிசை வான் துடைக்கும் வகையைப் போல விரவு உரிவன கொடி நுடங்கும் வியந்தானை விரல்வேந்தா. புலவர்களே, இதற்கு பொருள், ஆதித்தன் என்றால் கதிரவன், கரி என்றால் யானை, காலன் என்றால் யமன். யானையின் மீது அமர்ந்து வரும் யமனே, உன் பார்வை கதிரவனை போன்றது. பரந்த படைகளுடைய வெற்றி வேந்தனே, நீ சினந்து பார்க்கும் இடம் தீப்பற்றும், நீ அருளுடன் பார்க்கும் இடம் பொன் பொழியும். நீ செம்மையான கதிரவனில் நிலவு உண்டாக்க வேண்டினாலும், வெண்மையான நிலவிடம் வெயிலை உண்டாக்க வேண்டினாலும், வேண்டியவற்றை உண்டாக்கும் வலிமை உடையவன் நீதான். எங்கள் ஆதித்தன் நல்ல வீரன், தலைவன், நாட்டுப்பற்று கொண்டவன், தேவர்களுக்கு நிகரானவன். புலவர்களே, சற்று பொறுங்கள். இது அனைத்திற்கும் உரியவன் நானா? காரணம், போர்க்களத்தில் காட்டிய வீரத்திற்கு மக்கள் தங்களை வீரன் என்று போற்றுகிறார்கள். தன் படை வீரர்களை தலைமையிட்டு வெற்றி பெற்றதற்கு தங்களை தலைவன் என்று போற்றுகிறார்கள். நாட்டின் பெருமையை உயர்த்தியதற்கு தங்களை நாட்டுப்பற்று கொண்டவன் என்று போற்றுகிறார்கள். வீரம் மற்றும் திறமைகளை கண்டு தங்களை தேவர்களுக்கு நிகரானவன் என்று போற்றுகிறார்கள். அப்பொழுதென்றால் இவை அனைத்திற்கும் உரியவன் நான் தான். ஆனால் இது படை வீரர்கள், படைத்தளபதிகள் இல்லாமல் சாத்தியம் கிடையாது. புலவரே, உங்களுக்கு தகுந்த பரிசு அளிக்கப்படும். படை வீரர்களே, உங்களுக்கு நிலம், பொருள், பொன் என பல வகையான பரிசுகள் வழங்கப்படும். உங்களின் வீரச் செயல்கள் பாடப்பட்டு புகழப்படும். படை வீரர்களே, நாம் அனைவரும் ஒன்று கூடி போரிட்டதால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்தது. போர்க்களத்தில் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுக்கப்படும். மக்களே, உங்களுக்கு 2 நாட்கள் 3 வேளையும் அளவில்லா உணவுகள் வழங்கப்படும். அந்நேரத்தில் குந்தவை வந்தியத்தேவனை தன் காதலனை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். அனைவரும் அரண்மனைக்கு உள்ளே செல்கிறார்கள். ஆதித்த கரிகாலன், தந்தையே, நீங்கள் நியமித்த படைத்தளபதி வந்தியத்தேவன் தான் என்னுடைய உயிரையும் காப்பாற்றினான். அப்படியா? ஆம் தந்தையே. நான் எதிர்பார்க்காத நேரத்தில் 3ஆம் கிருஷ்ணன் என்னை நோக்கி வாளை வீசினான். ஆனால் வந்தியத்தேவன் அதனை தடுத்து என் உயிரை காப்பாற்றினான். எனக்கு ஒரு நல்ல நண்பனாகிவிட்டான். அதன் பிறகு சுந்தர சோழர், வந்தியத்தேவா, இங்கே வா. உன்னை நினைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறதடா. நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். இதனை கூறிவிட்டு அனைவரும் உணவு அருந்துகிறார்கள். குந்தவையின் அறைக்கு வெளியே நிற்கிறார். யார் அங்கே? இளவரசி, நான் தான் வந்தியத்தேவன். நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இன்று பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தீர்களே, காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? பார்த்தால் எனக்கொன்றும் அப்படி தெரியவில்லையே. அடடே, குரலும் மிக இனிமையாக இருக்கிறதே. போதும் போதும், பார்த்து 2 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள்ளே என் முகத்தையும் என் குரலையும் மறந்துவிட்டீர்களா என்ன? இளவரசி, பார்த்து 2 நாட்கள் தான் ஆகிறது. ஆனால் எனக்கு 2 ஆண்டுகள் ஆனது போல் தெரிகிறது. எனக்கும் அப்படித்தான் தெரிகிறது. இளவரசி, உங்களுக்கு எப்படி தெரிகிறது? என் முகத்தையும் என் குரலையும் மறந்துவிட்டீர்கள் என்று நீங்கள் கூறுவது அனைத்தும் பொய் என்று நன்றாக தெரிகிறது. இளவரசி, இந்த உயிர் உள்ளவரை உங்களை ஒருபொழுதும் மறந்துவிட மாட்டேன். உங்களிடம் சற்று விளையாடினேன். இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா என்ன?
குந்தவை கண்கள் கலங்க, நீங்கள் பாதுகாப்பாக திரும்பி வந்துவிட்டீர்களா? ஆமீன் இளவரசி, உங்களை பார்க்காமல் எப்படி இருந்தேன் என்றே தெரியவில்லை. நானும் தான். ஆமாம், என்னை பார்க்காமல் போர்க்களத்தில் எப்படி இருந்தீர்கள்? போர்க்களம் எப்படி இருந்தது? போரானது கடும் விறுவிறுப்பாக இருந்தது. இதனை உங்களிடம் தெரிவித்தே ஆக வேண்டும். நான் நினைத்தது நடந்துவிட்டது. இளவரசரின் மீது வாளை வீசினான் ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன். இளவரசரை காப்பாற்றி அவரது மனதில் நீங்காமல் இடம் பிடித்து விட்டேன். இதுதான் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமா? ஆனால் இளைய பேராட்டி குந்தவை தேவியின் ஆசீர்வாதம் இருந்ததால் தான் நான் வெற்றி பெற்றேன். தங்களின் முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிகிறது, இந்த போர் உங்களை நிறைய கலைத்து விட்டது போல் இருக்கிறதே. உங்கள் அழகான முகத்தை பார்க்கும் பொழுது எல்லா களைப்பும் மறந்து விடுகிறது. நீங்கள் இல்லாத நாட்கள் மிகவும் நீண்டதாக தோன்றியது. உங்களை பிரிந்திருப்பது என்னை எப்பொழுதும் வருத்தப்படுத்துகிறது. ஆனால் நாடு நம்மை தேவைப்படும் பொழுது நாம் நம் கடமையை செய்துதான் ஆக வேண்டும். உங்களின் கடமை உணர்வுதான் என்னை மிகவும் பெருமைப்படுத்துகிறது. வந்தியத்தேவன் குந்தவையின் கையை பிடித்துக் கொண்டு, இளவரசி, என் இதயம் எப்பொழுதும் உங்களுக்காகத்தான் துடிக்கிறது. என் இதயமும் உங்களுக்காக தான் துடிக்கிறது. வந்தியத்தேவன் தன் காதலி குந்தவையை சந்தித்துவிட்டு மகிழ்ச்சியாக தன் அறைக்கு திரும்பினார். அடுத்த நாள் காலை மக்கள் அனைவரும் பரபரப்பாக அதிகாலையிலே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளையும் கைப்பற்றியாச்சு. இனி போர்க்களம் என்பதே கிடையாது, ஏற்களம் மட்டும்தான் என மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக விவசாயம் செய்கிறார்கள். மெல்ல மெல்ல கதிரவன் உதிக்கத் தொடங்கியது. வந்தியத்தேவன் தன் மனதில் கூடிய விரைவில் நம் ஆதித்த கரிகாலருடன் காஞ்சிக்கு செல்ல போவதை குந்தவையிடம் தெரிவித்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு அரண்மனைக்குள்ளே வருகிறார். அந்நேரத்தில் எதிரே குந்தவை வருகிறார். இளவரசி, இதை படைத்தளபதியாக இருந்து இந்நாட்டு மக்களுக்காக கேட்டிருந்தால் அனைவர் முன்னிலையிலும் கேட்டிருப்பேன். ஆனால் குந்தவை, உன் காதலனாக கேட்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அதை நிறைவேற்றுவாயா? கூறுங்கள், அதன் பிறகு நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று பார்க்கலாம். எனக்கு உன் கைகளால் உணவருந்த வேண்டும். அந்த ஆசையை நீ நிறைவேற்றுவாயா? அப்படியென்றால் கோட்டைக்கு பின்புறமுள்ள குளத்தின் அருகே உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன். மறந்து விடாதே, உணவருந்தாமல் காத்து கொண்டிருப்பேன் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் அவ்விடத்திலிருந்து செல்கிறார். அந்நேரத்தில் ஆதித்த கரிகாலர், வந்தியத்தேவா, எழுந்து விட்டாயா? ஏன் இளவரசே? உன்னை பார்க்கலாம் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் போர்க்காலத்தில் களைத்து நீ உறங்கிக் கொண்டு இருப்பாய் என்று மறுத்துவிட்டேன். வந்தியத்தேவா, என் உயிரை நீ காப்பாற்றி இருக்கிறாய். உனக்கு ஏதேனும் ஆசை இருக்கிறதா? அப்படி இருந்தால் என்னிடம் தயங்காமல் கேள். இளவரசி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இருந்தால் கண்டிப்பாக கூறுகிறேன். நான் பயிற்சி தளத்திற்கு செல்கிறேன். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளலாமா? சரி வந்தியத்தேவா, விடை பெற்றுக்கொள். வந்தியத்தேவன் தன் காதலி குந்தவை உணவை எடுத்துக்கொண்டு வருவாள் என அரண்மனைக்கு பின்னே உள்ள குளத்தில் காத்து கொண்டிருக்கிறார். குந்தவையோ அரண்மனையில் இருந்து உணவை எடுத்துக்கொண்டு குளத்திற்கு செல்கிறார். அந்நேரத்தில் குந்தவையின் தோழி வள்ளி, குந்தவை, எங்கே செல்கிறாய்? வள்ளி, வந்தியத்தேவரின் கைகளால் உணவு அருந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக குளத்தில் காத்து கொண்டிருக்கிறார். அதனால் உணவை எடுத்துக்கொண்டு குளத்திற்கு செல்கிறேன். குந்தவை, தனியாகவா செல்கிறாய்? நான் வேண்டுமென்றால் உன்னுடன் வரட்டுமா? இல்லை வள்ளி, நீ இவ்விடத்திலேயே இரு. குந்தவை, எனக்கு புரிகிறது. காதலர்கள் இருவரும் தனியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். காதலர்கள் சந்திப்பை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? காதலர்கள் சந்தித்தால் காலம் போவதே தெரியாது. அதுவரை எல்லாம் என்னால் இவ்விடத்திலேயே காத்திருக்க முடியாது. நான் அரண்மனைக்குள்ளே செல்கிறேன். குந்தவை சிரித்துக் கொண்டே அவ்விடத்திலிருந்து செல்கிறார். அரண்மனைக்கு பின்னே வந்தியத்தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அவ்விடத்திற்கு வந்த குந்தவையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் வந்தியத்தேவன். குந்தவை, உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். நான் வந்திருக்க மாட்டேன், ஆனால் என்னால் ஒரு ஜீவன் உண்ணாமல் காத்து கொண்டிருக்குமே என்று வந்தேன். குந்தவை, நீங்கள் வராமல் இருந்திருந்தால் நீங்கள் வரும் வரை உண்ணாமல் காத்து கொண்டிருந்திருப்பேன். இன்று முழுவதும் நான் வராமல் இருந்திருந்தால்? இன்று முழுவதும் உண்ணாமல் இவ்விடத்திலே இருந்திருப்பேன். அடுத்த நாள் முழுவதும் நான் வரவில்லை என்றால்? நீங்கள் எப்பொழுது வருகிறீர்களோ அதுவரை நான் உண்ணாமல் காத்து கொண்டிருந்திருப்பேன். ஆனால் என் இளவரசி என் மனதை நன்றாக புரிந்து கொண்டவள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படியா? ஒருவேளை வரும் வழியே எனக்கு ஆபத்து ஏற்பட்டு என் உயிர் அங்கேயே பிரிந்திருந்தால், நான் இறந்திருந்தால்? இளவரசி, வேண்டாம், அதை மட்டும் கூறாதீர்கள். ஒரு முறை ஏற்பட்ட நிகழ்வு என்னால் மறக்க முடியவில்லை. உன்னை மீண்டும் இழக்க நேரிடும் என்ற பயம் என் பின்னே துரத்தி கொண்டிருக்கிறது. தினமும் உங்களை இழந்துவிடக் கூடாது என்று நான் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். போதும், மற்றொரு முறை உங்களை இழந்துவிட மாட்டேன். நீங்கள் இருக்கின்ற வரைதான் தன் எல்லா கனவுகளும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். உன்னை இழந்துவிட்டால் என் வாழ்க்கையின் அர்த்தமே இழந்துவிடும். நீதான் என் உயிர், என் உலகம். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன். எது நடந்தாலும்
உன்னை இழக்க நான் ஒருபொழுதும் தயாராக இல்லை. நம் காதல் என்றும் நிலைத்து இருக்கும். போதும் போதும், நான் விளையாட்டுக்கு தான் கூறினேன். இளவரசி, விளையாட்டுக்கு கூட இது போன்ற வார்த்தைகளை கூறாதீர்கள். அதை விடுங்கள். ஏன் என் கைகளால் உணவு அருந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள்? இளவரசி, அது வேறொன்றும் இல்லை. நான் சிறு வயதிலிருந்தே என் தந்தையின் கைகளாலும் என் தாயின் கைகளாலும் ஊட்டி வளர்ந்தவன். என் தந்தையை நீங்கள் சிறைப்பிடித்து வந்து விட்டீர்கள். அவர்களை மீட்பதற்காக நானும் இங்கு வந்து விட்டேன். என் தாயின் கைகளால் உணவு அருந்தி பல நாட்கள் ஆகிவிட்டது. உன்னை நான் என்னுடைய இரண்டாவது தாயாக பார்க்கிறேன். எனக்கு உன் கைகளால் உணவை ஊட்டி விடுவாயா? எனக்கு இன்னொரு தாயாக நீ எப்பொழுதும் என்னுடன் இருப்பாயா? நீங்கள் உங்கள் தாயை பிரிந்து சென்றது போல் என்னையும் பிரிந்து செல்வீர்களா? நான் என் தாயை பிரிந்து வந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் இன்று வரை என் மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களை பிரியும் நிலை ஏற்பட்டாலும் உங்களுடைய நினைவு எப்பொழுதும் என் மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கும். பேசியது போதும், உணவை அருந்துங்கள் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவனுக்கு குந்தவை உணவை ஊட்டி விடுகிறார். இளவரசி, நீங்களும் வாங்கிக் கொள்ளுங்கள். என் தாயாக இருந்திருந்தால் நான் அவர்களுக்கு ஊட்டி விட்டிருக்க மாட்டேனா என்ன? என் உயிர் உள்ள வரை உன் கைகளால் உணவு அருந்த வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அந்நேரத்தில் அரண்மனை உள்ளே அழுவது போன்ற சத்தம். வந்தியத்தேவரே, உங்களுக்கு அரண்மனை உள்ளே அழுகும் சத்தம் கேட்கிறதா? ஆம் இளவரசி, எனக்கும் கேட்கிறது. ஆனால் இந்த சத்தம் என் தாயின் குரலை போல் கேட்கிறது. என் தாய்க்கு ஏதோ ஆபத்து. நான் உடனே சென்றாக வேண்டும். உடனே சென்றாக வேண்டுமா? ஆனால் இந்நாட்டு மக்களையும் என்னையும் இரு கண்கள் என்று கூறினீர்களே, நினைவிருக்கிறதா? ஆம், கூறினேன். உடலில் உயிர் இருந்தால்தான் கண்களால் பார்க்கவே முடியும். உடலில் உயிர் இல்லாத போது கண்களால் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு உயிர் கொடுத்தவர்களே என் தாயும் என் தந்தையும் தான். என் தாய் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். வழியில் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னால் எப்படி உங்களிடம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நான் செல்கிறேன். உணவை அருந்துவிட்டு அரண்மனைக்கு வந்து சேருங்கள் என்று கூறிவிட்டு குந்தவை அரண்மனைக்குள்ளே செல்கிறார். அங்கு தன் தாய் வானவன் மாதேவி வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறாள். பணிப்பெண்கள், வைத்தியர்கள் என அனைவரும் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் சவால்களுக்கு பிறகு குழந்தையும் பிறந்தது. அறைக்கு வெளியில் துடித்துக் கொண்டிருந்த தன்னுடைய கணவர் சுந்தர சோழரிடம் இதை தெரிவிக்கிறார்கள். அரசே, தங்களுக்கு குட்டி புலி இளவரசன் ராஜகுமாரன் பிறந்திருக்கிறார். இச்செய்தியை கேட்டு சுந்தர சோழர் தன்னுடைய மனைவியை பார்க்கச் சென்றார். தனது குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு விடியலை நீக்கி இருளை போக்கி உதிக்கும் சூரியனைப் போல் எப்பொழுதும் இந்த சோழ தேசத்தையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் நாட்டின் எதிர்காலத்தையும் ஒளிமயமாக ஆக்குவான் என்று இவனுக்கு அருமொழி என்று பெயர் சூட்டுகிறேன். இச்செய்தியானது ஆதித்த கரிகாலருக்கு தெரிய வருகிறது. ஆதித்த கரிகாலர் ஓடோடி வந்து தன் தம்பியை பார்த்தார். தந்தையே, நான் எவ்வளவு கனவு கண்டேன். இந்த சோழ தேசத்தை விரிவுபடுத்துவதற்கு எனக்கு துணையாக இணையாக யாரேனும் ஒருவர் வேண்டுமென்று. இப்பொழுது என் தம்பி பிறந்து விட்டான். இருவரும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளுவோம். இமயம் வரை புலிக்கொடியை எடுத்துச் செல்வோம். நான் வெற்றி பெற்றதையும் என் தம்பி பிறந்ததையும் வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும். மக்களுக்கு அரை மண்டலத்திற்கு 3 வேளையும் அளவில்லா உணவுகளை அளியுங்கள். அவர்களுக்கு உடுத்துவதற்கு புதிய ஆடைகளை கொடுங்கள் என்று ஆதித்த கரிகாலர் மிக மகிழ்ச்சியாக கூறுகிறார். பிறகு சுந்தர சோழர், காவலாளிகளே, இந்த ஒரு நற்செய்தியை பழையறை சென்று எனது சின்னத்தாய் செம்பியன் மாதேவியிடம் தெரிவித்து விடுங்கள். அப்படியே சிற்றரசர்களிடமும் தெரிவித்து விடுங்கள். தனது தம்பியை குந்தவை கையில் வாங்கிக் கொண்டு, எனது தம்பியை இனி நான் தான் பார்த்துக் கொள்வேன். யாரிடமும் கொடுக்க மாட்டேன். அவன் என் வளர்ப்பில்தான் வளருவான் என மிக மகிழ்ச்சியாக தூக்கிச் சென்றார். அப்பொழுது அவ்விடத்திற்கு வந்தார் வந்தியத்தேவன். சுந்தர சோழர், வந்தியத்தேவா, எங்கே சென்றாய்? நீயும் ஆதித்தனும் மாவீரர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வீழ்த்துவதற்கு என் மகன் அருமொழி வந்து விட்டான். அவன் உங்களை விட மாவீரனாக வரப்போகிறான். அவனை எதிர்ப்பதற்கு தயாராக இருங்கள். அரசே, எங்கள் இளவரசர் ஆதித்தரை வீழ்த்துவதற்கு யார் ஒருவராலும் முடியாது. அதையும் பார்க்கலாம் வந்தியத்தேவா. உன்னையும் வீழ்த்தி ஆதித்தனையும் வீழ்த்துவான். அந்நாள் மிக மகிழ்ச்சியாக கழிந்தது. அடுத்த நாள் காலை இச்செய்தியானது பழையாறையில் உள்ள சுந்தர சோழரின் சின்னத்தாயான செம்பியன் மாதேவியிடம் தெரிவிக்கிறார்கள் காவலர்கள். இச்செய்தியை கேட்ட செம்பியன் மாதேவியின் செங்குருதிகள் கொதித்தன. என்ன, சுந்தர சோழனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா? நான் நினைத்தது நடக்காதோ? சுந்தர சோழனுக்கு குழந்தை பிறந்ததற்கு மகிழ்ச்சி அடைவதா? இல்லை, என் மகன் மதுராந்தகன் இனி அரியணை ஏற முடியாது என்று கவலைப்படுவதா? இச்செய்தியை கேட்ட மதுராந்தக தேவர், தாயே, இது என்ன புது சவாலாக இருக்கிறது? இந்த சிறுவன் வளர்வதற்குள் நான் அரியணையில் அமர்ந்தாக வேண்டும். இனி நான் செய்ய இருக்கும் சதிகளை மட்டும் பாருங்கள். ஆனால் மதுராந்தகா, உன்னால் தனியாக இதனை செய்ய முடியுமா? செய்ய முடியாதுதான். ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது.
பொறுத்திருந்து பாருங்கள் இந்த மதுராந்தக தேவரின் சூழ்ச்சிகளை. மதுராந்தக தேவர் சோழ நாட்டில் தனக்கு ஆதரவு பெருக வேண்டும் என்பதால் முன்னாள் அமைச்சர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவர்களின் உதவியுடன் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக சோழ நாட்டு அவையில் இருந்து நீக்கப்பட்ட தலைமை அமைச்சர் அனிருத்தரை பழையறைக்கு வரும்படி தூதுவர் மூலமாக செய்தி அனுப்புகிறார். இந்த செய்தியை கேட்டு அனிருத்தரும் பழையறைக்கு வந்தடைகிறார். மதுராந்தக தேவரே, தங்களை சந்திக்க வேண்டும் என்று கூறியதற்கு காரணம்? அனிருத்தரே, நீங்கள் என் தந்தையின் நெருங்கிய நண்பர். என் தந்தைக்காக நீங்கள் எத்தனையோ செய்திருப்பீர்கள். உங்களையும் என்னுடைய தந்தையாகத்தான் பார்க்கிறேன். உங்களின் நண்பரின் மகனாக எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் துணையாக இருப்பீர்கள் என்று எனக்கு வாக்களிக்க வேண்டும். உங்களின் தந்தையின் இடத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும்? அனிருத்தரே, சுந்தர சோழரால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார்களே அமைச்சர்கள், அவர்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும். அதுவும் இன்று இரவிற்குள். மதுராந்தக தேவரே, காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? அனிருத்தரே, நீங்கள் அனைவரையும் சந்திக்க விரும்பினீர்கள். இதுதான் காரணம். அதற்காக பழையறை வரும்படி செய்தி அனுப்புங்கள். உண்மையான காரணத்தை நான் அனைவர் முன்னிலையிலும் கூறுகிறேன். அதே நேரத்தில் தஞ்சையில் குந்தவை தனது அறையில் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். அவ்வழியாக சென்ற வந்தியத்தேவன் குந்தவையை பார்க்கிறான். வந்தியத்தேவன் தன் மனதில், குந்தவையின் முகத்தை பார்த்தால் நேற்று இருந்த மகிழ்ச்சி இன்று துளியும் இல்லையே, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்கள், துன்பத்தில் இருக்கிறார்கள், என்னவென்று சென்று கேட்டு பார்ப்போமா என்று நினைத்து கொண்டு குந்தவையிடம் வந்தியத்தேவர் செல்கிறார். இளவரசி, உங்களிடம் நான் ஒன்று கூற வேண்டும். என்னவென்று கூறிவிட்டு செல்லுங்கள். நேற்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் போல் தெரிகிறது. அதற்கு காரணம் என்னவென்று நான் கூறட்டுமா? வேண்டாம் என்று கூறினால் கேட்கவா போகிறீர்கள்? கூறுங்கள். இளவரசி, நேற்று உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் உங்களின் தம்பி அருமொழிதானே? ஆமாம், எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இளவரசி, எனக்கு ஒரு சில மந்திரங்கள் தெரியும். அதை வைத்துதான் கண்டுபிடித்தேன். அப்படியா? இதை கூறுவதற்கு தான் அங்கிருந்து வந்தீர்களா? இங்கு செல்லும் சிறு குழந்தைகளிடம் கேட்டிருந்தாலே கூறியிருக்குமே நேற்று என் மகிழ்ச்சிக்கு காரணத்தை. ஆம், கூறியிருக்கும் தான். நான் உங்களை பிரிந்து சென்று போர்க்களத்தில் வென்று உங்களை சந்தித்த போது இருந்த மகிழ்ச்சியை விட நேற்று பல மடங்கு மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். இதை அந்த சிறு குழந்தை கூறியிருக்குமா? காதலியின் மலர் போன்ற முகம் வாடிய நிலையில் இருக்கும் பொழுது அதை சரி செய்வது எப்படி என்று எனக்கு தெரியும். அந்த சிறு குழந்தைக்கு தெரியுமா? உங்களின் முகத்தை பார்த்த உடனே நீங்கள் இன்பத்தில் இருக்கிறீர்களா இல்லை துன்பத்தில் இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியும். அந்த சிறு குழந்தைக்கு தெரியுமா? கூறுங்கள் என் இளவரசி. நீங்கள் கூறுவது சரிதான், அந்த குழந்தை கூறியிருக்காதுதான். ஆனால் என்ன ஆனால்? இப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை, அப்படித்தானே? அது உங்களின் முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிந்துவிட்டது. ஏன், எதற்காக? நீங்கள் தான் பெரிய வீரராயிற்றே. அது மட்டும் இல்லாமல் மந்திரங்கள் எல்லாம் தெரியுமே. எங்கே என் துன்பத்திற்கு காரணம் என்னவென்று கூறுங்கள். அது மட்டும் வேண்டாம் இளவரசி. பெண்களின் மனதில் உள்ளதை தெரிந்து கொள்வதும் பரந்து விரிந்த கடலில் ஒரு துளி தங்கத்தை போட்டு தேடுவதும் ஒன்றுதான். எவ்வளவு தொலைவு சென்றாலும் கண்டுபிடிக்க முடியாது. முயற்சியை செய்யாமல் முகத்திற்கு நேராக நின்று முடியாது என்று சொல்வது கோழைத்தனம் இல்லையா? இளவரசியாகிய நான் கூறுகிறேன், என் துன்பத்திற்கு காரணத்தை நீங்கள் கூறிதான் ஆக வேண்டும். இளவரசி, கல்லில் நார் உரிக்க முடியுமா என்ன? கல்லில் நார் உரிப்பதா? அது எப்படி? புரியும்படி கூறுங்கள். இளவரசி, கல்லில் நார் உரிப்பது எப்படி முடியாத ஒன்றோ அதே போல்தான் பெண்களின் மனதில் உள்ளதை கண்டுபிடிப்பதும் முடியாத ஒன்று. அப்பொழுதென்றால் உங்களின் தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்கள்? ஆம் இளவரசி. இதேபோல் எதிரி நாட்டிலும் தோல்வி ஒப்புக்கொள்ளாதீர்கள். தங்களிடம் மட்டும்தான் அடங்கி போவேன். வந்தியத்தேவரே, அது வேறொன்றும் இல்லை. என் தம்பி அருமொழியை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. இளவரசி, அருமொழி இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறார். அதற்குள்ளே ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. வந்தியத்தேவரே, ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல்தான் பொன் மீதும் பெண் மீதும் ஆசையே வரும். இந்த அரியணை இருக்கிறதே, இதன் மீது ஆசை எந்த வயதிலும் வரும். அதன் மீதான ஆசை மனித மனதின் ஆழமான உணர்வுகளில் ஒன்று. வரலாற்றில் பல அரசர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் அரியணையின் மீதான ஆசையால் போர்களில் ஈடுபடுவார்கள். அதிகாரத்தின் மீதான ஆசை மனிதர்களை தவறான பாதையில் கொண்டு செல்லக்கூடியது. எல்லா குழந்தைகளும் தன்னுடைய தந்தையை ஒரு கதாநாயகனாகத்தான் பார்ப்பார்கள். அதிலும் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் தன் தந்தையைப் போலவே பல நாடுகளை கைப்பற்ற வேண்டும், இந்த அரியணையில் அமர வேண்டும் என்று நினைப்பார்கள். அரியணையின் மீது அமர்ந்திருக்கும் அரசர் நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தை கையில் வைத்திருப்பார். அதில் சுற்றியுள்ள அலங்காரங்கள் அரசரின் வலிமை மற்றும் செல்வத்தை பறைசாற்றும். அரியணையின் அழகும் அதன் மீது அமர்ந்திருக்கும் அதிகாரமும் பார்ப்பவர் மனதில் ஆசையை தூண்டும். சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் சரி, அனைவருமே இந்த அரியணையில் அமர முடியும்.
எனது தம்பி அருள்மொழியை ஒரு மாவீரனாக வளர்த்து எந்தவித ஆபத்தும் அவனை நெருங்க விடாமல் இந்த சோழ தேசத்து அரியணையில் அமர்த்த வேண்டும். அது சரி, நீங்கள் ஏதோ கூற வேண்டும் என்று கூறினீர்களே, கூறிவிட்டு செல்கிறீர்களா? வந்தியத்தேவன் தன் மனதில், இப்பொழுது நான் காஞ்சிக்கு செல்லப் போவதை பற்றி இளவரசியிடம் கூறினால் மேலும் வருத்தம் அடைவார்கள். இதனை பற்றி பிறகு கூறுவோம். இளவரசி, இளவரசி, ஆதித்த கரிகாலர் இணையரசராக அரியணையில் அமர்ந்தாரே, அப்பொழுது நடந்தது இது. மதுராந்தக தேவரும் இந்த அரியணையின் மீது ஆசைப்படுகிறார் என்று செய்தி வந்தது. இந்த செய்தி ஆதித்த கரிகாலருக்கும் தெரியும். வந்தியத்தேவரே, நான் தான் கூறினேனே, அரியணையின் மீது ஆசை எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரும். அதிகாரம் மனிதர்களுக்கு ஒருவித போதையை கொடுக்கும். மதுராந்தக தேவருக்கு என் தம்பி அருள்மொழி பிறந்த செய்தி கண்டிப்பாக சென்றிருக்கும். இனி பாதுகாப்பாக தான் இருக்க வேண்டும். இளவரசி, நான் உள்ளவரை அருள்மொழியை விட்டுவிட மாட்டேன். இது உங்களின் மேல் ஆணை. நன்றி வந்தியத்தேவரே, உன் ஆதரவு எனக்கு பெரிய பலம். நாம் ஒன்றாக சேர்ந்து சோழ நாட்டை காப்போம். அதே நேரத்தில் பழைய அறையில் அனிருத்தர் கூறியபடி அமைச்சர்கள் அனைவரும் பழைய அறைக்கு வந்தடைகிறார்கள். அங்கு ஒரு தனி அறையில் சந்திக்கிறார்கள். அனிருத்தரே, எதற்காக சந்திக்க வேண்டும் என்று கூறினீர்கள்? அமைச்சர்களே, இந்த சோழ நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு நாம் ஒரு சில முடிவுகளை எடுத்துதான் ஆக வேண்டும். முடிந்தவரை நம்மால் என்ற உதவிகளை இந்த சோழ நாட்டின் மக்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் செய்துதான் ஆக வேண்டும். அனிருத்தர, மீண்டும் அமைச்சரின் பதவியை அளிக்கப் போகிறீர்களா என்ன? அப்படி மட்டும் செய்தீர்கள் என்றால் இருக்கும் வரை நீங்கள் செய்த நன்றியை மறக்க மாட்டேன். உங்களுக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன். நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் அமைச்சர் என்னும் பதவியை. சுந்தர சோழரா? இல்லை, மதுராந்தகர். நான் தான் கூறினேன். மதுராந்தக தேவரா? அந்நேரத்தில் அறைக்கு உள்ளே வந்தார் மதுராந்தக தேவர். ஆம், நானேதான். அனைவரும் வியந்து பார்த்தார்கள் யார் என்று. அப்பொழுது அனிருத்தர், அமைச்சர்களே, மதுராந்தக தேவர்தான் தாங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் செல்வம், செலவுகள் போன்றவற்றை நான் தருகின்றேன். ஆம் அமைச்சர்களே, இறுதியாக நான் உங்களை நாடி வந்திருக்கிறேன். மதுராந்தக தேவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு துணையாக இருந்தாலே போதும். உங்களின் ஆதரவு எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்ததாக நான் சோழ நாட்டு அரசனாக அரியணையில் அமர வேண்டும். அதற்கு எனக்காக நீங்கள் பணிபுரிய வேண்டும். மதுராந்தக தேவரே, ஆதித்த கரிகாலர் இருக்கும் வரை உங்களால் ஒருபொழுதும் அரியணையில் அமர முடியாது. ஆதித்த கரிகாலரையும் சுந்தர சோழரையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு உங்களுடைய ஆதரவு தான் வேண்டும். இதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் ஒப்புக்கொள்கிறேன். எங்களால் இது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சில அமைச்சர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டார்கள். ஒரு சில பேர் இதனை ஒப்புக்கொள்ளவில்லை. மதுராந்தக தேவர் தன் மனதில், அமைச்சர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டால்தான் ஆதரவு பெருகும். அதிலும் ஒரு சில பேர் மறுக்கிறார்களே, அவர்களையும் நம் வழியில் கொண்டு வர வேண்டும். சோழ நாட்டு முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் மதுராந்தக தேவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதிலும் ஒரு சில பேர் ஆதரவு தெரிவிக்கவில்லை. மதுராந்தக தேவரின் ஆசை நிறைவேறுமா? அடுத்ததாக யார் அரியணையில் அமரப் போகிறார்கள்? ஆதித்த கரிகாலனா, உத்தம சோழனா, அருள்மொழியா என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.